இன்றைக்கு இந்த மயிலட்டி துறைமுகத்துக்கு ஜனாதிபதி வாரார். அவருக்கு எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தையிட்டு விஷயம் உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே பிரேசவையெல்லாம் கதைக்கப்பட்டு 1 மாத காலப்பகுதி 2 மாத காலப்பகுதி அந்த காலப்பகுதிகளை தீர்க்கிறேன்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை. அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்க்கணும் இல்லை. இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில்லை. எல்லாருமே காணி உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட எதிர்ப்பை வழிகிறாரு. எதிர்ப்பண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஜனாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடித்து மீடியாக்களும் தெரியும், மீடியாக்கள் எங்களை கவர் பண்ணிக்கலாவே விரட்டி அடித்து அந்த இடத்துல நிற்கப்படே இல்லை. சொன்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுக்க மாட்டோம். உள்ளுக்கு வந்து 200 சீட்டை அடக்கியிருக்கு. அந்த 200 சீட்டில் போய் 200ல் ஒரு ஆளாக நாங்கள் 2 மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன். பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயம் வந்து மக்கள் காணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கே கொடுக்குறான்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு. இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதுல வேலை இல்லை, மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்பு கூடக்கூடிய அமைச்சராகவோ இல்லாட்டி அவன் கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதிபதியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம், வந்து உள்ளே வந்து அவையோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கு அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் அதில் என்னென்னாங்க. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில்லை. மற்ற இது அப்படி இருக்கல இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து ஒரு மத உறவை வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைச்சிருக்கணும். அந்த தகவல்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான். இப்போ அந்த தீர்வு தருவோம் வேண்டாம், முன்னுக்கு அவையின் பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும். இப்போ அவை வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்தி கொண்டிருக்கிற பிக்குவை கொண்டதுக்குள்ள அடிக்கல் நாட்டுறாண்டா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையை மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு ஆடிக்கொண்டிருக்கணும். இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள், காணிகள், வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறதுக்காக காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம். ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இது விடும் வரைக்கும் இந்த தையிட்டி விகாரை ஏனைய இதுகள் வரும் வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்.